வணக்கம். நான் கணேஷ் பாபு மதுரையிலேருந்து பேசுகிறேன். எக்ஸ்போர்ட் ஹெல்த் சென்டரில் வந்து நான் இப்போ ஸ்டூடெண்ட் ஆகி படித்து முடிக்க போகிறோம். இப்போ இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே நாங்கள் முடிக்கிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு எப்படி எனக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா, இப்போ தான் ஸ்டிக் வந்து நான் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் தான் என்னோடய தொழில். வேலைக்கு எங்கேயும் நான் போனது கிடையாது. அப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கப்போ அந்த பிஸ்னஸோட இன்னும் நல்லா பண்ணணும், ஒரு பெரிய மார்க்கெட் போகணும், இன்னும் ஓவர்சீஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது எனக்கு. அப்படின்னு வர்றப்போ நான் வந்து நிறையா சேனல்ஸ்லாம் பார்க்குறப்ப எக்ஸ்போர்ட் ஹெல்த் சென்டரை பற்றி தெரிஞ்சுட்டு அங்கே வந்து சேர்ந்தேன். ஸோ நான் வர்றதுக்கு முன்னாடி என்னோட கண்ணோட்ட எக்ஸ்போர்ட்டை பற்றி என்ன இருக்குதுன்னா, எக்ஸ்போர்ட்ங்கிறது ஒரு பிஸ்னஸ் தான், நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்கோம், ஸோ ஈஸியாக தான் இருக்கும். அதை கற்றுக்கிட்டோம்னா நம்ம பண்ணிடலாம். ஸோ சாதாரண ஒரு ப்ராசஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். பட் ஒரு நாளும் கற்றுக்கிறப்போ ஒரு புது விஷயம். அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியும்னா, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கஷ்டமாக இருந்தால் கூட புரியுது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சது. ஏன்னா எல்லா ப்ராசஸுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நிறைய விதமான பாயிண்ட்ஸ் நிறையா இருக்காது. என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற கம்யூனிகேஷன், மெயினாக கம்யூனிகேஷன், அண்ட் தென் ப்ரைஸிங், அண்ட் தென் மேனுஃபேக்சர் கூட பேசுகிறது, கிளைண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட்டிங், எல்லாமே எல்லா விஷயமே இது வரைக்கும் செய்யாத இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளும் வந்து புதுசாக கற்றுக்கிறப்ப அது எல்லாமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக இருக்கும். ஸோ அதை கிராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கஷ்டங்கள்லாம் இருந்து, பட் அந்தளவுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. புரியுற அளவுக்கு சொல்லி கொடுத்து நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ஏற்கனவே பேசிக் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அது வந்து பத்தாதுங்கிற அளவுக்கு நாங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன டிசைனிங் இருக்குது, வெப்சைட்டை பண்ணுறது, இப்போ எக்ஸலில் ஒரு ஒர்க் பண்ணுறது, கம்யூனிகேட் இமெயில் பண்ணுறது, எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ரொம்ப ஒரு அவசியமான விஷயமா இருந்தது. இங்கே வந்துட்டு நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னும் நான் நிறையா நானே இம்ப்ரூவ் பண்ணி கற்றுக்கிட்டேன். ஸோ அது ஒரு இது. அப்புறம் அந்த மாதிரி இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து முக்கால்வாசி நம்ம வெளிநாடு கஸ்டமர் கூட தான் நம்ம பேசுவோம். அவங்களுக்கு வந்து அவங்களாம் ஒருத்தர் ஒரு லாங்குவேஜ் பண்ணுவாங்க. காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சு கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சால் நம்ம ஃபர்தராக நம்ம பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணி அவங்களோட நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அது ஒரு பேசிக் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறதே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. தெரிஞ்சு நல்லா கற்றுக்கிட்டோம் நாங்கள். ஆனால் சார் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப டீப்பாக புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டில் இருக்குது. எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஈஸின்னு நம்ம நினைக்க முடியாது. இப்போ சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சம்பாதிக்கணும், அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். கஷ்டம்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பயங்காட்டிலக்காக சொல்ல, பட் கஷ்டங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும். அதில் ஜஸ்ட்டு ஒரு வேலை போய் ஜாமான் நிற்கா அந்த மாதிரி இல்லாமல் நிறைய ப்ராசஸஸ் இருக்குது, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறைய பேரை மீட் பண்ண விதமான வேலைகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஒரு ஒழுங்குமுறையாக செஞ்சால் தான் ஒரு ஆர்டரே நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பிஸ்னஸாக வரும். ஸோ வந்து அது வந்து தொடர்ச்சியாக செய்யணும், பெர்சிஸ்டண்ட்டாக செய்யணும், விடாமுயற்சியாக செய்யணும். அது வந்து நம்ம வந்து ஈஸியான விஷயமா நினைக்கிறேன். வந்தோம், எக்ஸ்போர்ட் பண்ணோம், சம்பாதிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸே மாறிடும் வந்தோம்னா. ஸோ இப்போ வந்து நான் அவேர்னஸ்ங்கிறது என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் பர்சன்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு பிஸ்னஸ் செய்கிறவங்க, டொமஸ்டிக் லெவல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வரணும், இல்லைனா இன்னும் டெவலப் ஆகணும், நம்ம ஸ்டேஜ் டெவலப் ஆகணும், நம்மளோட என்ன சொல்கிறது கிளாஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து நேச்சுரல். ஸோ அப்படிங்கிறப்ப எக்ஸ்போர்ட்டுங்கிறது இப்போ நிறைய விழிப்புணர்வு நிறையா வந்துகிட்டே இருக்குது. முன்னாடிலாம் எக்ஸ்போர்ட்டுங்கிறது பரம்பரையாக பண்ணிட்டு இருப்பாங்க, யாராச்சும் ஒருத்தர் தெரிஞ்சு செய்வாங்க, இல்லை வேலை செய்கிறவங்க அப்படியே அதில் வந்து வெளியே வந்து செய்வாங்க. பட் இப்போ வந்து நிறைய விழிப்புணர்வு வந்து வந்துச்சு எக்ஸ்போர்ட். இது காரணம் வந்து யூடியூப்பில் வந்து சேனல்ஸ் நிறையா இருக்குது, நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. அது இல்லாமல் வந்து பேப்பர் ஆட்ஸ் அந்த மாதிரி நிறையா வரும். எப்படி போடுறாங்கன்னா, 1 டேயில் நான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சொல்லித்தரேன், 1 ஹவரில் சொல்லித்தரோம், 2 டேஸில் சொல்லித்தரேன், 3 டேஸில் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அவங்க வந்து இது மாதிரி நிறையா சொல்லி நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஸோ 1 டேயில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாமா, அப்போ இதை படிச்சுட்டு நம்ம சீக்கிரம் வெளியே போய் நம்ம பண்ணிடலாம். அவங்க சொல்கிறது எப்படின்னா, எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளும் இருக்கும், கஷ்டங்களும் இருக்கும். நல்ல விஷயங்கள் க்ரீன் பார்ட்ஸை மட்டும் அவங்க காமிப்பாங்க. இதுக்கு வந்தால் இவ்வளோ சம்பாதிக்கலாம், இவ்வளோ லாபம் வரும், நீங்கள் எப்படி டெவலப் ஆகிடலாம் அப்படின்லாம் காமிப்பாங்க. அதில் இன்னும் என்னென்ன இப்போ எங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் கிளாஸில் வந்தோடனே ஃபஸ்ட்டு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குங்கிறத எங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ கஷ்டங்கள் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா செஞ்சதுக்கப்புறம் தான் பெனிஃபிட்ஸ் அனுபவிக்க முடியும்.
இப்படிலாம் சொல்லி கொடுக்காம வந்து அவங்கள வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை வந்து ஃபீஸ், ஜஸ்ட் அவ்வளோதான். இது கூட இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, நானே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்தேன், நாங்களே உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி தரோம், உங்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யணும்னா நாங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம், இப்படி நிறையா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம சொல்லித்தராங்கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் கேட்கணும். இது எப்படி நீங்கள் செய்கிறீங்க, இது என்ன சாத்தியம், நம்ம ஒரு பாடம் படிக்கணும்னா ஒரு ஸ்கூலில் போனோம்னா இத்தனை வருஷம் படிக்கணும், ஒரு டிகிரி படிக்கணும் 3 வருஷம் படிக்கணும், டிப்ளமா 2 இயர்ஸ் படிக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் 2 ஹவர்ஸில் எப்படி சொல்லித்தரீங்க அப்படின்னு நம்ம வந்து நீங்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்கணும். ஏன்னா நம்ம காசு போடுறோம். இது வந்து காசு போடுறதோட நம்மளோட எதிர்பார்ப்புகள், நம்ம ஆசைகளை வந்து நம்ம வந்து இதில் வந்து இது பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தோல்வி ஆயிடுச்சோ இல்லை ஒரு விரக்தி ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே ரொம்ப பாதிக்காது. கடைசி வரைக்கும் அந்த சிந்தனைகள் வந்து நம்ம போகாது. நம்மளை நம்பி இருக்கிற ஃபேமிலி வந்து பாதிக்கும். ஸோ நீங்கள் வந்து வெளியில் போய் படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் நிறைய விஷயங்கள் கேளுங்க. என்ன சொல்லித்தராங்க, எப்படி சொல்லித்தராங்க, ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக, எப்படிலாம் என்னென்ன டைமிங் சொல்லித்தராங்க, எவ்வளோ சொல்லித்தராங்க, என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லித்தராங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேளுங்க. கேட்டுட்டு அது உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதில் சேருங்க. எதுலாச்சும் போய் மாட்டிக்கிட்டு நம்ம பணத்தை விரயம் பண்ணிவிட்டு, ஏன்னா நிறையா வந்து இப்போ வந்து எப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம கேபிட்டலை வந்து அவங்க எடுத்து அவங்க வளர்கிறாங்க. இப்போ நம்ம வளர்றது கிடையாது, நம்ம வந்து கீழே தான் போயிடும். அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு எதுக்குள்ளேயும் போய் விழுந்துடாமல் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. பெஸ்ட்டுன்னு என்னை கேட்டால் எக்ஸ்போர்ட் ஹெல்த் சென்டர் நல்லா சொல்லித்தராங்க. இங்கே வந்து படிக்கலாம். பட் இங்கே தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்கள், நிறையா இதுக்கு வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னா அனலைஸ் பண்ணி பாருங்கள். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு என்ன பண்ண முடியுங்க. ஆனால் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிங்க. ஏன்னா செஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி யோசிக்க முடியாது. ஆனால் நிறைய யோசித்து பிளான் பண்ணிவிட்டு நல்ல விதமாக கற்றுக்கிட்டு நல்லா செய்யணும். நன்றி.